தலைக்கு மட்டும் தானே சுத்தணும். தலைக்கு மட்டும் சுத்திக்கிட்டு கழுத்துல பாம்பு சுத்துற மாதிரி துணியை சுத்தி கொண்டு போற பெண்கள் இன்னைக்கு அதிகமா நான் பாக்குறேன். பர்தா 2500 ரூபாய்க்கு எடுத்துட்டு அவன் கொடுக்குற சின்ன கட்சி மாதிரியான சாலை வந்து தலைக்கு சுத்திக்கிட்டு நெத்தியில கூழ் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் முக்கோணம். அந்த நெத்தியில முக்கோணத்தை வச்சுட்டு ஒரு சுத்திட்டு ஃப்ரில் வைக்கிறாங்க. 1 2 3 4 5 6 இவங்க ஃப்ரில், அப்புறம் முன்னாடி ஃப்ரில் 1 2 3 4 5 6 ஒரு 18 ஃப்ரில் வச்சுட்டு அவ்வளவுதான். இங்க ஏத்தியாச்சு, இங்க ஃப்ரில் வச்சாச்சு, கழுத்தை சுத்தியாச்சு, பின்னாடி ஒண்ணும் கிடையாது மக்கனா, ஹிஜாப் முன்னாடியும் ஒண்ணும் கிடையாது, கழுத்தை மட்டும் சுத்தி ஃப்ரில் வச்சாச்சு. அப்படியெல்லாம் உங்க பிள்ளைகள் யாராவது போட்டாங்கன்னா பேசவெல்லாம் செய்யாதீங்க. ஸ்ட்ரைட்டா கத்திரிக்கோள் எடுத்து நறுக்கு வெட்டி விட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. இந்த உலகம் எப்படி நினைக்குது? ஹலால் ஹராம் அப்படிங்கிற விஷயம் இறைவன் தடுத்தது ஹராம், அதை செஞ்சா நரகம்னு நல்லா எச்சரிக்கை செஞ்சுட்டான். ஆனா அந்த ஹராம்லாம் இன்னைக்கு ஹலாலா தெரியுது பாத்தீங்களா? இதனால என்ன ஆக போகுது? தலைமுடி தெரிஞ்சா என்ன ஆக போகுது? தோள்பட்டை தெரிஞ்சா என்ன ஆக போகுது? கை தெரிஞ்சா என்ன ஆக போகுது? பச்சவை எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆக போகுது? அதனால என்ன? இது ஒரு விஷயமா? தாய்மார்களே இப்படி போடும்போது என்ன செய்யுது?